கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2 நிருபம் 12 அதிகாரம் 14 வசனம். 2 கொரிந்தியர் 12:14, 2 Corinthians 12:14. இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தர வர ஆயத்தமாய் இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையது அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். இப்போ என்ன சொல்றாரு? நான் ஒரு தகப்பன், உங்ககிட்ட 3ஆவது முறை வர விரும்புகிறேன். ஆனால் நான் என்ன பாருங்க, ஒரு தகப்பனாக உங்ககிட்ட வரும்போது நான் உங்களை தான் தேடுறேன், உங்களுடைய பொருளாதாரத்தை இல்லை. காரணம் என்ன? ஒரு அப்பா தன் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும். அதே மாதிரி நான் உங்களை சேர்த்து வைக்க வர்றேன். இப்போ எப்போ வர்றேன்? 3ஆவது முறை வர்றேன். முதல் முறை எப்போ வந்தார்? அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அத்தனை பட்டணத்திலேருந்து வர்றாரு. அதான் முதல் முறையாக அவர் வரக்கூடியது. 2வது முறை எப்போ வந்தார்? 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்குறோம். இப்போ 3ஆம் முறை நான் உங்ககிட்ட வர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறார். அப்படி வரும்போது நான் உங்ககிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை நாடி வரல, உங்களை நாடி வருகிறேன். நீங்கள் இதே 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் 11 பார்த்தீங்கன்னா, கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது. எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாங்குகள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி? நான் உங்களை பார்க்க வர்றேன். அப்போ நீங்கள் எப்படி இருங்க? என்ன மாதிரி சந்தோஷமாக இருங்க. உங்கள் இருதயத்தில் ஒரு நெருக்கம் கலக்கத்தோடு இருக்காதீங்க. ஒரு தகப்பன் என்ன செய்யணுமோ அந்த மாதிரி தான் வருகிறேன். அதே மாதிரி 7வது அதிகாரம் 2வது 3வது வசனம் பாருங்கள். 2 கொரிந்தியர் 7:2-3. எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. உங்களை குற்றவாளிகளாக்கும் பொருட்டு இப்படி நான் சொல்லுகிறதில்லை. முன்னமே நான் சொல்லியபடி உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைக்கவும் தக்கவாக எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்களே. என்ன? உங்களுக்காக நாங்கள் மறிக்கக்கூட ஆயத்தமாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் எங்கள் இருதயத்தில் இருக்கிறீங்க. அதனால் நான் ஒரு தகப்பனாக உங்ககிட்ட வர விரும்புகிறேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எப்படி புத்தி சொல்லி தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லுவானா, அதுபோல் நான் வர்றேன். அதனால தான் நான் உங்களை பார்க்க வர்றேன், உங்களை தேடி வருகிறேன். உங்ககிட்ட இருக்க காசுக்காக இல்லை, நீங்கள் காணிக்க கொடுப்பீங்க, இல்லை நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்கன்னு நான் உங்களை தேடி வரல. மாறாக நான் உங்களை தேடி வர்றேன். அதற்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். ஏன்னா குடும்பத்தில் நம்ம பார்க்குறோம், தகப்பன் தான் பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வைப்பான், பிள்ளைங்க தகப்பனுக்கு சேர்த்து வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி நான் உங்களுக்காக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க வர்றேன். நான் உங்களை தேடி வர்றேன், உங்கள்கிட்ட இருக்க பொருளாதாரத்தை அல்ல என்பதை மிக தெளிவாக அவர்களுக்கு விளக்கி சொல்லுகிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஒவ்வொரு ஊழியனும் தன்னுடைய மக்கள் எப்படிப்பட்டவங்க, மக்களை எப்படி தேவனுக்கு நேராக ஆயத்தப்படுத்த வேண்டும், தேவனுடைய வருகைக்கு ஒரு ஆயத்தமுள்ள மக்களாய் மாற்ற வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளை தேவனுக்கென்று ஒரு நல்ல பலசாலிகளாய், ஒரு நல்ல சீஷர்களாய் உருவாக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கணுமே ஒழிய ஒருத்தன் எவ்வளவு காணிக்க கொடுப்பான், எவ்வளவு கொடுப்பான் என்பதற்காக யாரையும் தேடி போகக்கூடாது. நாங்கள் இங்கே லண்டனில் இருக்கோம், மேலை நாடுகளில் இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் கோடை காலம் வந்துருச்சுன்னா எல்லா ஊழியக்காரங்களும், அது என்னன்னு தெரில, எல்லாரும் இங்கே வருவாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில சபைகள் தான், எங்களை மாதிரி இருக்கிற ஒரு சில சபைகள் தான் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கக்கூடிய சபைகள். மீதி சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா 30 பேர் 40 பேர் தான் இருப்பாங்க. அங்கே இந்தியாவில் எவ்வளோ பெரிய ஊழியர் இருந்தாலும் சரி, அதெல்லாம் விட்டுட்டு இங்கே 30 பேருக்கு 40 பேருக்கு வருவாங்க. காரணம் என்ன? அண்ணன் இப்போ தான் இலங்கை இதுக்கு போயிட்டு வந்தார், இங்கிலாந்து போனார், அமெரிக்கா போனாருன்னு சொல்கிறதுக்காக வருவாங்க. அது மாத்திரமில்லை, இங்கே காணிக்க நிறையா கிடைக்கும். உண்மை தான், நிறைய பேர் வருவதே எதற்காக? இங்கே வந்தால் காணிக்க நிறையா கிடைக்கும். இங்கே இருக்கவங்கள பார்த்து நீங்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, அதை கொடுத்தீங்கன்னா அங்கே எவ்வளோ பேர் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இங்கே உள்ளவங்கள ஒரு குற்ற உணர்வு சொல்லி காணிக்க சம்பாதிக்கிறதுக்கு நிறைய பேர் வர்றது உண்டு. நிறைய பேர் பெரும்பாலான ஒரு சிலர் தான் உண்மையும் உத்தவமாக கர்த்தர் அழைச்சாரு, இல்லை அவங்க கூப்பிட்டாங்கங்கிறக்காக வர்றது. பட் பெரும்பாலான மக்கள் அவங்க தான் அங்கே வருவாங்க. சமீபத்தில் கூட ஒருத்தர் தன்னுடைய மனைவியினுடைய நகையை அடகு வச்சு, அந்த காசில் நாங்கள் வந்திருக்கேன், எனக்கு பிரசங்கம் பண்ண சான்ஸ் கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டவரும் உண்டு.
அப்போ என்னென்னா இவர்கள் உண்மையான சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு வர்றதில்ல. இவர்கள் என்ன காசுக்காக ஊழியம் செய்கிறவங்க. எனக்கு அருமையானவர்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்னா, ஜனங்களை நாடி தேடி ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறவனா வரணும். ஒரு பாத்திர வியாபாரி மாதிரி இயேசு கிறிஸ்துவை விற்று காசை சம்பாதிக்கிறக்காக வர்றவங்க அநேகர் உண்டு. நீங்கள் தயவு செய்து நன்றாய் அடையாளம் தெரிந்து கொண்டு சரியான மக்களை பின்பற்ற கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கி வழி நடத்துகிறீங்க. இப்படி பணத்துக்காக ஊழியம் செய்கிறவங்களை நாங்கள் அடையாளம் கண்டுகொண்டு ஒரு உண்மையான ஊழியத்தை செய்ய எங்களுக்கு நல்ல தேவ ஞானத்தையும் கிருபையும் கொடுக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.